கண்டென்ட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிடுவோம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு பல்லடத்துல நடந்த கொலை வழக்கு, அந்த சேமல கவுண்டபாளையத்தில் நடந்த ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா பையன் 3 பேரை கொலை பண்ணாங்க. இது வரைக்கும் அதை சார்ந்த ஒரு கொலைகாரங்களை கூட கண்டுபிடிக்கல. ஆனா அந்த ஏரியாவில் சார்ந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பீதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பல்லடத்துல நடந்த இந்த கொலை கேஸ் இது வரைக்குமா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அப்ப எந்த அளவுக்கு டெக்னாலஜி முறையில் அவங்க கொலை பண்ணிருப்பானுங்க. அப்ப இதே வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப நம்ம கூடிய அந்த குற்றவாளிங்க, அந்த கொலை செய்த நபர்கள் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க, நம்ம கூடயே காப்பி குடிக்கிறானுங்க, நம்ம ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்றானுங்க. ஆனா யாருன்னு தெரியாது. ஆனா குற்றவாளி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறான். அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் போலீஸ் கிட்டத்தட்ட 16 படை, 18 படை, 19 படை தனிப்படையை நாங்கள் அமைச்சு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கிறோம். பெங்களூர்ல இருக்கிறாங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க.